Okay, application of partial differential equation. The application of partial differential equation la pathina method of separation of variable, solution of heat equation, solution of wave equation, Laplace equation by method of separation of variables and classification of PDE la 4 types இருக்கு. என்னன்னா elliptic form, parabolic form, hyperbolic form, அப்புறம் இந்த மூணு ஃபார்மோட canonical form. ஓகேவா? So already we have seen method of separation of variable பார்த்துட்டோம். Okay. ஸோ இந்த சொல்யூஷன் ஆஃப் ஹீட் ஈக்குவேஷன், வேவ் ஈக்குவேஷன், லாப்லாஸ் ஈக்குவேஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம இந்த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் பார்த்துருவோம். ஓகேவா? ஒரு பிடியை வந்து எப்படி கிளாஸிஃபை பண்ணுறது, அது எலிப்டிக் ஃபார்மா, பேரபோலிக் ஃபார்மா, ஹைப்பர்போலிக் ஃபார்மா அப்படின்னு எப்படி ஃபார்ம் பண்ணுறது அப்படின்றத இன்றைக்கி நம்ம பார்த்துடலாம். ஓகே. ஸோ அதில் வந்து கிளாசிஃபிகேஷன் ஆஃப் செகண்ட் ஆர்டர் காசி லீனியர் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அப்படின்னு இதை சொல்லுவாங்க. ஸோ அதோட ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெட் அ செகண்ட் ஆர்டர் பிடி இன் த ஃபங்க்ஷன் u ஆஃப் த டூ இண்டிபெண்டன்ட் வேரியபிள் எக்ஸ் அண்ட் ஒய் இஸ் ஆஃப் த ஃபார்ம். அதோட ஜென்ரல் ஃபார்மெட் இது ஏ டோ ஸ்கொயர் யூ பை டோ எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் பி டோ ஸ்கொயர் யூ பை டோ எக்ஸ் டோ ஒய் ப்ளஸ் சி டோ ஸ்கொயர் யூ பை டோ ஒய் ஸ்கொயர்டு ப்ளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் கமா யூ கமா டோ யூ பை டோ எக்ஸ் கமா டோ யூ பை டோ ஒய் இஸ் ஈக்குவல் டு 0. லெட் இட் பி ஈக்குவேஷன் நம்பர் 1. இதுதான் வந்து செகண்ட் ஆர்டர் காசி லீனியர் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனோட ஜென்ரல் ஃபார்மேட். ஓகே. ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா என்ன ஃபார்மில் இருக்குது? குவாட்ராட்டிக் ஃபார்மில் இருக்கா? ஓகேவா? செகண்ட் ஆர்டர்னால் என்னது? குவாட்ராட்டிக் தானே. ஸோ அப்போ இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுக்கு நம்மளால் என்ன கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டினரி அல்ஜிப்ரிக் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுக்கு நம்ம டிஸ்கிரிமினன்ட் கண்டுபிடிப்போம்ல. வாட் இஸ் த டிஸ்கிரிமினன்ட்? பி ஸ்கொயர்டு மைனஸ் 4ac சொல்லுவோமா? அந்த டிஸ்கிரிமினண்ட்டோட வேல்யூவை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன சொல்ல போகிறோன்னா, அந்த இது வந்து பேரபோலிக் ஃபார்மா, எலிப்டிக் ஃபார்மா, ஹைப்பர்போலிக் ஃபார்மா அப்படின்றத நம்ம சொல்ல போகிறோம். ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷனில் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பி ஸ்கொயர்டு மைனஸ் 4ac கண்டுபிடிக்கணும். ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அண்ட் தென் செக் வெதர் இட் இஸ் ஈக்குவல் டு 0 ஆர் லெஸ் தென் 0 ஆர் கிரேட்டர் தென் 0. அதாவது பாசிட்டிவாக, நெகட்டிவாக, ஜீரோவா அப்படின்றத வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, த கிவன் பிடிஇ இஸ் கம்ஸ் அண்டர் த எலிப்டிக் ஃபார்ம், பேரபோலிக் ஃபார்ம் ஆர் ஹைப்பர்போலிக் ஃபார்ம் அப்படின்னு சொல்ல போகிறோம். ஓகே. So equation 1 is classified as elliptic, parabolic or hyperbolic depending on the value of the discriminant b squared minus 4ac. இந்த b squared minus 4ac வேல்யூவை டிபெண்ட் பண்ணி தான் அது என்ன ஃபார்ம்னு சொல்ல போகிறோம். இஃப் இட் இஸ் லெஸ் தென் 0, அதாவது அந்த b squared minus 4ac வந்து நெகட்டிவில் வந்தால் இந்த ஈக்குவேஷனுக்கு பேர் வந்து எலிப்டிக் ஈக்குவேஷன். ஓகே. இஃப் b squared minus 4ac ஈக்குவல் டு 0ன்னு வந்தால் அது வந்து பேரபோலிக் ஈக்குவேஷன். b squared minus 4ac greater than 0 பாசிட்டிவ்னு வந்தால் தட் இஸ் ஹைப்பர்போலிக் ஈக்குவேஷன். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த கிவன் பிடிஇ வந்து எலிப்டிக் ஃபார்மா, பேரபோலிக் ஃபார்மா, ஹைப்பர்போலிக் ஃபார்மான்னு நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம். ஓகே. ஸோ லெட்ஸ் டேக் அன் எக்ஸாம்பிள். ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். எலிப்டிக் டைப்பில் டோ ஸ்கொயர்டு யூ பை டோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டோ ஸ்கொயர்டு யூ பை டோ ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0 அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடச்சிது அப்படின்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் இதில் இந்த ஏன்றது 1, சின்றது 1, பி இந்த ஃபங்க்ஷன் எல்லாமே வந்து வேனிஷ் ஆயிடுது. ஓகேவா? ஸோ அப்போ வெறும் டோ ஸ்கொயர்டு யூ பை டோ எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் டோ ஸ்கொயர்டு யூ பை டோ ஒய் ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு வந்துச்சுன்னா அந்த ஈக்குவேஷனுக்கு பேர் வந்து லாப்லாஸ் ஈக்குவேஷன். அப்போ லாப்லாஸ் ஈக்குவேஷன் அப்படின்றது வந்து எலிப்டிக் ஃபார்ம். ஓகே. அதுக்கடுத்து டோ ஸ்கொயர்டு யூ பை டோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டோ ஸ்கொயர்டு யூ பை டோ ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய். சப்போஸ் அந்த ரைட் ஹேண்ட் சைடு 0 ஆகாமல் எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய்னு ஃபங்க்ஷன் வந்துச்சுன்னா தட் இஸ் கால்டு பாய்சான் ஈக்குவேஷன். அந்த எலிப்டிக் டைப்பை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா பாய்சான் ஈக்குவேஷன் சொல்லுவோம். அப்போ எலிப்டிக் டைப்லேயே வந்து 2 டைப் ஆஃப் ஈக்குவேஷன் யூ வில் கெட். நமக்கு 2 டைப் ஆஃப் ஈக்குவேஷன் கிடைக்கும். ஃபஸ்ட்டு வந்து டோ ஸ்கொயர் யூ பை டோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டோ ஸ்கொயர் யூ பை டோ ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0ன்ற ஃபார்மில் கிடைச்சிதுன்னா தட் இஸ் கால்டு லாப்லாஸ் ஈக்குவேஷன். அந்த எலிப்டிக் டைப்பை வந்து நம்ம லாப்லாஸ் ஈக்குவேஷன் சொல்லுவோம். சப்போஸ் டோ ஸ்கொயர் யூ பை டோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டோ ஸ்கொயர் யூ பை டோ ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் அப்படின்னு வந்துச்சுன்னா அந்த ஈக்குவேஷனுக்கு பேர் வந்து பாய்சான் ஈக்குவேஷன். ஓகே. ஸோ அடுத்து பேரபோலிக் டைப். இப்போ பேரபோலிக் டைப்பில் பார்த்தீங்கன்னா அந்த ஈக்குவேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, டோ யூ பை டோ டி இஸ் ஈக்குவல் டு சி ஸ்கொயர்டு இன்ட்டு டோ ஸ்கொயர்டு யூ பை டோ எக்ஸ் ஸ்கொயர்டு. ஏன்னா பேரபோலிக் டைப்புனா அந்த ஈக்குவேஷன் எப்படி இருக்கும் பாருங்கள். நமக்கு வந்து இந்த 2 டைமென்ஷனலில் வந்து படிச்சிருப்பீங்க +2ல். பேரபோலாவோட ஈக்குவேஷன் எப்படி இருக்கும்? ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4axன்னு இருக்குமா?
அப்போ வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆர்டரில் இருக்கும் ஒய் ஸ்கொயர்டு அப்படின்னு வந்து டிகிரி என்னவாக இருக்குன்னா 2ஆக இருக்கும். இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா லீனியர் டிகிரியாக இருக்கும். ஓகேவா? அதான் டோ யூ பை டோ டி இஸ் ஈக்குவல் டு சி ஸ்கொயர்டு இன்ட்டு டோ ஸ்கொயர்டு யூ பை டோ எக்ஸ் ஸ்கொயர்டு அப்படின்னு வந்திருக்கும். வந்திருந்தால் தட் இஸ் கால்டு பேரபோலிக் டைப்பு. ஸோ இந்த டைப் ஆஃப் ஈக்குவேஷனை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஒன் டைமென்ஷனல் ஹீட் ஈக்குவேஷன் சொல்லுவோம். ஸோ இதை தான் நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம். சரியா? உங்களுக்கு வந்து சிலபஸில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு ஹீட் ஈக்குவேஷனு வேவ் ஈக்குவேஷன்லாம் படித்ததுக்கு அப்புறமேலா இந்த கிளாசிஃபிகேஷனை கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு கிளாசிஃபிகேஷனை தெரிஞ்சுக்கிட்டு அதை படித்தா ஈஸியாக இருக்கும். ஓகே, அதனால் ஃபஸ்ட் நம்ம வந்து கிளாசிஃபிகேஷனை பார்த்துடுறோம். ஸோ அப்போ பேரபோலிக் டைப்பில் டோ யூ பை டோ டி இஸ் ஈக்குவல் டு சி ஸ்கொயர்டு இன்ட்டு டோ ஸ்கொயர்டு யூ பை டோ எக்ஸ் ஸ்கொயர்டு அப்படின்னு வந்துச்சா அந்த ஈக்குவேஷனை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா ஒன் டைமென்ஷனல் ஹீட் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அடுத்து தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஹைப்பர்போலிக் டைப். இப்போ இந்த ஹைப்பர்போலிக் டைப்பில் ஈக்குவேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுமே எப்படி இருக்குன்னா செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் வந்திருக்கும். டோ ஸ்கொயர்டு யூ பை டோ டி ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர்டு இன்ட்டு டோ ஸ்கொயர்டு யூ பை டோ எக்ஸ் ஸ்கொயர்டுன்னு வரும். திஸ் இஸ் கால்டு ஒன் டைமென்ஷனல் வேவ் ஈக்குவேஷன். இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஒன் டைமென்ஷனல் வேவ் ஈக்குவேஷன் சொல்லுவோம். ஏன் வந்து இங்கே நம்ம ஒன் டைமென்ஷனல் அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கோன்னா வாட் இஸ் யூ? u is a function of two independent variable. uன்றது function of ரெண்டு independent variable தானே இருக்கும், x, yன்னு. சரியா? அப்போ இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா வெறும் எக்ஸை பொறுத்து மட்டும்தான் டெரிவேட்டிவ் வந்திருக்கு பாருங்கள் ரெண்டு ஈக்குவேஷன்லையுமே. பேரபோலிக் டைப்லையும் பார்த்தீங்கன்னா டோ ஸ்கொயர்டு யூ பை டோ எக்ஸ் ஸ்கொயர்டு தான் இருக்குது. ஹைப்பர்போலிக் டைப்லையும் பார்த்தீங்கன்னா டோ ஸ்கொயர்டு யூ பை டோ எக்ஸ் ஸ்கொயர்டு மட்டும்தான் இருக்குது. அப்போ ஒரு இண்டிபெண்டன்ட் வேரியபிளை பொறுத்து தான் நம்ம டெரிவேட்டிவ் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ தட் இஸ் வை திஸ் இஸ் கால்டு ஒன் டைமென்ஷனல். சப்போஸ் ரெண்டு டெரிவேட்டிவ் வந்திருந்தா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா டூ டைமென்ஷனல்னு சொல்லுவோம். இப்போ லேப்லாஸ் ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா ரெண்டு டெரிவேட்டிவ் வந்திருக்கும். ஏன்னா லேப்லாஸ் ஈக்குவேஷன் என்ன, டோ ஸ்கொயர்டு யூ பை டோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டோ ஸ்கொயர்டு யூ பை டோ ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0ன்னு வந்தது. சரியா? அப்போ அதில் பார்த்தீங்கன்னா டோ ஸ்கொயர்டு யூ பை டோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டோ ஸ்கொயர்டு யூ பை டோ ஒய் ஸ்கொயர்டுன்னு ரெண்டு இண்டிபெண்டன்ட் வேரியபிள் இருக்கிறதுனால அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா டூ டைமென்ஷனல் சொல்லுவோம். அப்போ டூ டைமென்ஷனல் ஈக்குவேஷனுக்கு எக்ஸாம்பிள் தான் லேப்லாஸ் ஈக்குவேஷன். ஓகே, அந்த டூ டைமென்ஷனல் ஈக்குவேஷனில் ரைட் ஹேண்ட் சைடு ஜீரோக்கு பதிலாக எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய்னு வந்தால் அதை பாய்சான் ஈக்குவேஷன் சொல்லுவோம். ஓகே, ஸோ இதான். ஸோ இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ப்ராப்ளம்ஸ் பார்க்குறோம். இன் ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் த ஃபாலோயிங் டைப் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் ஆர் ஜென்ரலி யூஸ்டு. அதாவது இதை நம்ம வேவ் ஈக்குவேஷன் சொல்லுவோம். டோ ஸ்கொயர்டு யூ பை டோ டி ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு சி ஸ்கொயர்டு இன்ட்டு டோ ஸ்கொயர்டு யூ பை டோ எக்ஸ் ஸ்கொயர்டு. இதை நம்ம என்னன்னு சொல்கிறோம் ஒன் டைமென்ஷனல் வேவ் ஈக்குவேஷன். ஓகே, அதே மாதிரி ஒன் டைமென்ஷனல் ஹீட் ஈக்குவேஷன் என்னென்னா டோ யூ பை டோ டி ஈக்குவல் டு சி ஸ்கொயர்டு இன்ட்டு டோ ஸ்கொயர்டு யூ பை டோ எக்ஸ் ஸ்கொயர்டு. ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா வேவ் ஈக்குவேஷனில் ரெண்டு சைடுமே செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் இருக்கும். ஹீட் ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு ஃபஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ், இன்னொரு சைடு செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ். ஓகேவா? அதுக்கடுத்து டூ டைமென்ஷனல் ஹீட் ஃப்ளோ. டூ டைமென்ஷனல் அப்படின்னு வந்திருக்கிறதுனால அந்த டெரிவேட்டிவ்ல ரெண்டு இண்டிபெண்டன்ட் வேரியபிள் வந்திருக்கும் பாருங்கள். டோ ஸ்கொயர்டு யூ பை டோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டோ ஸ்கொயர்டு யூ பை டோ ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0ன்னு இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்தால் இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா டூ டைமென்ஷனல் ஹீட் ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவோம், அல்லது ஹீட் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு பேர் தான் லேப்லாஸ் ஈக்குவேஷன். அதுக்கடுத்து ரேடியோ ஈக்குவேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது உங்களுக்கு சிலபஸில் கிடையாது. ஓகேவா? இந்த மூணு மட்டும்தான் உங்களுக்கு இருக்குது. ரேடியோ ஈக்குவேஷன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் டோ வி பை டோ எக்ஸ் ஈக்குவல் டு எல் இன்ட்டு டோ ஐ பை டோ டி கமா மைனஸ் டோ ஐ பை டோ எக்ஸ் ஈக்குவல் டு சி இன்ட்டு டோ வி பை டோ டி. ஸோ இந்த 4 டைப்பில் அந்த 3 டைப்ஸ் மட்டும்தான் நமக்கு சிலபஸில் கவர் ஆகுது. அதை மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ ஃபைண்ட் த நேச்சர் ஆஃப் த பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். அதாவது கிளாசிஃபிகேஷனில் உங்களுக்கு என்ன மாதிரி ப்ராப்ளம் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிடிஇ கொடுத்து அந்த பிடிஇ வந்து அந்த பிடியை கிளாஸிஃபை பண்ண சொல்லுவாங்க. இது இந்த ஈக்குவேஷன் வந்து எதை குறிக்குது, இது பேரபோலிக் ஈக்குவேஷனை குறிக்குதா, எலிப்டிக்கா, ஹைப்பர்போலிக்கா அப்படின்னு கிளாஸிஃபை பண்ண சொல்லுவாங்க. அதான் இங்கே நேச்சர்னா என்ன மீனிங்னா அது எந்த கிளாஸிஃபிகேஷனில் வருது, அதோட நேச்சர் என்ன அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஃபைண்ட் த நேச்சர் ஆஃப் த பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஃபார் யூஎக்ஸ்எக்ஸ். அப்போ யூஎக்ஸ்எக்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சஃபிக்ஸில் 2 எக்ஸ் வந்திருக்கா, அப்போ இது செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ்னு அர்த்தம், செகண்ட் ஆர்டர் பார்ஷியல் டெரிவேட்டிவ். அப்போ இந்த யூஎக்ஸ்எக்ஸை நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம்னா டோ ஸ்கொயர்டு யூ பை டோ எக்ஸ் ஸ்கொயர்டு அப்படின்னு சொல்லலாம். இந்த டோ ஸ்கொயர்டு யூ பை டோ எக்ஸ் ஸ்கொயர்டை தான் சிம்பிளாக யூஎக்ஸ்எக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? அப்புறம் ப்ளஸ் 4 இன்ட்டு யூஎக்ஸ்ஒய் அப்படின்னா என்ன அர்த்தம்னா டோ ஸ்கொயர்டு யூ பை டோ எக்ஸ் டோ ஒய். அதாவது யூவை எக்ஸை பொறுத்து ஒய்யை பொறுத்து பார்ஷியலி டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கோம்.
அதுதான் uxyனா என்ன அர்த்தம்னா டோ ஸ்கொயர் யூ பை டோ எக்ஸ் டோ ஒய். அதே மாதிரி ப்ளஸ் uyyy. அப்போ uyyனா என்னவா இருக்கும்? டோ ஸ்கொயர் யூ பை டோ ஒய் ஸ்கொயர்டு. uyyன்னு வந்திருக்கு, அப்போ டோ ஸ்கொயர் யூ பை டோ ஒய் ஸ்கொயர்டு. அப்புறம் ப்ளஸ் 2 இன்ட்டு யூஎக்ஸ். யூஎக்ஸ்னா என்னது? ஒரே ஒரு சஃபிக்ஸில் ஒரு வேரியபிள் தான் வந்திருக்கு, அப்போ இது வந்து ஃபஸ்ட் ஆர்டர் பார்ஷியல் டெரிவேட்டிவ். அப்போ டோ யூ பை டோ எக்ஸ். அப்புறம் மைனஸ் யூஒய். யூஒய்னா என்ன அர்த்தம்னா டோ யூ பை டோ ஒய் ஈக்குவல் டு 0. இதுதான் கிவன் ஈக்குவேஷன். ஓகே, ஸோ இது வந்து கிவன் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இதோட நேச்சரை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இப்போ உங்களுக்கு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனில் நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ் கண்டுபிடிக்க சொன்னால் நம்ம என்ன சொல்லுவோம்? டிஸ்கிரிமினண்ட்டை கண்டுபிடிச்சு அதோட வேல்யூவை பொறுத்து நம்ம என்ன சொல்லுவோம்? பி ஸ்கொயர் மைனஸ் 4ac லெஸ் தென் 0னா ரூட்ஸ் ஆர் imaginary. b squared minus 4ac greater than 0 na roots are real and distinct. b squared minus 4ac equal to 0 na roots are real and equal அப்படின்னு சொல்கிறோம்ல. அதே மாதிரியே இங்கே என்ன பண்ணுறோன்னா இந்த பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் அந்த டிஸ்கிரிமினண்ட்டை கண்டுபிடிக்கிறோம். b squared minus 4ac. அப்போ அந்த b squared minus 4ac வந்து லெஸ் தென் 0ன்னு வந்தால் எலிப்டிக் ஃபார்ம், ஈக்குவல் டு 0ன்னு வந்தால் பேரபோலிக் ஃபார்ம், கிரேட்டர் தென் 0ன்னு வந்தால் ஹைப்பர்போலிக் ஃபார்ம். ஓகேவா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு we need to find the discriminant b squared minus 4ac. அப்போ இந்த b squared minus 4ac கண்டுபிடிக்கணும் அப்படின்னா you must know the standard form of the partial differential equation. செகண்ட் ஆர்டர் காசி லீனியர் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனோட ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் நமக்கு தெரியணும். ஓகே, ஸோ அதை எப்படி ப்ரொசீட் பண்ணுறோன்னு பாருங்கள். given that 4uxx plus 4uxy plus uyy plus 2ux minus uy is equal to 0. This is the given partial differential equation. அந்த கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனை அப்படியே எழுதிக்கிறோம். ஓகே, அண்ட் தென் இதோட ஜென்ரல் ஃபார்ம் என்ன அப்படின்றது நமக்கு தெரியணும். அப்போ த கிவன் PDE இஸ் இன் த ஃபங்க்ஷன் u ஆஃப் த ஃபார்ம். அதோட ஜென்ரல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் A இன்ட்டு டோ ஸ்கொயர் யூ பை டோ எக்ஸ் ஸ்கொயர்டு plus capital B into dou squared u by dou x dou y plus capital C into dou squared u by dou y squared plus f of x comma y comma u comma dou u by dou x comma dou u by dou y is equal to 0. இதுதான் ஜென்ரல் ஃபார்ம். ஓகேவா? இந்த கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனோட ஜென்ரல் ஃபார்ம் இது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? அந்த கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனையும் இந்த ஜென்ரல் ஃபார்மையும் கம்பேர் பண்ணால் நமக்கு ஏபிசியோட வேல்யூ கிடைச்சிருமா? அதனால நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். ஹியர் கம்பேர் பண்ணிங்கன்னா ஏக்கு பதிலாக என்ன இருக்குது பாருங்கள், 4 இருக்கா? ஏன்னா uxx தான் டோ ஸ்கொயர் யூ பை டோ எக்ஸ் ஸ்கொயர். அப்போ அதோட கோஃபிஷியன்ட் வந்து 4. அப்போ இங்கே ஏக்கு பதிலாக என்ன இருக்குன்னா 4 இருக்குது, பிக்கு பதிலாகவும் 4. சின்றது என்னன்னு பாருங்கள், டோ ஸ்கொயர் யூ பை டோ ஒய் ஸ்கொயர். அப்போ அங்கே யூஒய்ஒயோட கோஃபிஷியன்ட் 1, அப்போ சின்றது 1. அப்போ ஏபிசி மூணுமே தெரிஞ்சிருச்சா? அப்போ டிஸ்கிரிமினன்ட் கண்டுபிடிச்சிடலாமா? அப்போ நவ் வி ஹாவ் டு ஃபைண்ட் b ஸ்கொயர்டு மைனஸ் 4ac. இப்போ நவ் b ஸ்கொயர்டு மைனஸ் 4ac இஸ் ஈக்குவல் டு b ஸ்கொயர்னா 4 ஸ்கொயர்டு, அப்போ 16 மைனஸ் 4 இன்ட்டு ஏன்றது 4. இப்போ 4 இன்ட்டு 4 இன்ட்டு சின்றது 1. அப்போ 4 இன்ட்டு 4 இன்ட்டு 1. அப்போ 16 மைனஸ் 4 இன்ட்டு 4னா 16. அப்போ 16 மைனஸ் 16 ஜீரோவா? அப்போ b ஸ்கொயர்டு மைனஸ் 4ac 0 வந்துட்டதுனால இதை நம்ம என்னன்னு சொல்லலாம்? பேரபோலிக் ஈக்குவேஷன் சொல்லலாமா? தட்ஸ் ஆல், அவ்வளோதான். இப்போ therefore the given equation is a parabolic equation. அதனால இந்த given equation என்ன கேட்டகரியில் வருதுன்னா பேரபோலிக் ஈக்குவேஷன்ற கேட்டகரியில் வருது. அப்போ இதுதான் இந்த ஈக்குவேஷனோட நேச்சர். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா கிளாசிஃபை uxx plus y power 4 into uyy is equal to 2y cube uy. ஸோ இப்போ இது பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், uxx. அப்போ uxxனா என்ன அர்த்தம்? டோ ஸ்கொயர் யூ பை டோ எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் y பவர் 4 இன்ட்டு டோ ஸ்கொயர் யூ பை டோ ஒய் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு ஃபங்க்ஷன் ஆஃப் ஒய் அப்படின்னு இருக்குது. ஃபங்க்ஷன் ஆஃப் ஒய் கமா டோ யூ பை டோ ஒய்ன்னு இருக்குது. ஓகேவா? அப்போ ஃபஸ்ட் ஆஃப் write the given equation as it is. அப்படியே வந்து எழுதிக்கிறோம். given that uxx plus y power 4 uyy is equal to 2y cube into uy. and then அந்த given equationோட general form என்ன? இப்போ general form என்னன்னு பார்த்தீங்கன்னா a dou squared u by dou x squared plus b dou squared u by dou x dou y plus c dou squared u by dou y squared plus f of x comma y comma u comma dou u by dou x comma dou u by dou y is equal to 0. This is the general form of the given PDE. And then what you have to do is compare the given equation with the general form. And the given equation oda general form oda compare பண்ணுங்க. If we compare the given equation with the general form, then you can easily get the value of ABC. So ABC oda value easy நமக்கு தெரிஞ்சிருமா? What is A? இங்க Aன்றது என்ன பாருங்க, 1. B இல்ல 0. அப்ப B 0.
C y power 4, that's all. அப்போ here a is equal to 1, b is equal to 0 and c is equal to minus y power 4. Okay, sorry, y power 4 தான், y power 4 தான், மைனஸ் வராது. ஸோ நவ் b ஸ்கொயர்டு மைனஸ் 4ac is equal to, அப்போ b ஸ்கொயர்டுனா bன்றது 0, அப்போ 0 மைனஸ் 4 இன்ட்டு, இப்போ கொஷினில் மைனஸ் இருந்திருக்கும், நான் தப்பு பண்ணியிருக்கேன். ஓகே, அப்போ மைனஸ் 4 இன்ட்டு ஏக்கு பதிலாக 1, சிக்கு பதிலாக மைனஸ் ஒய் பவர் 4, இப்போ தட் இஸ் ஈக்குவல் டு 4y பவர் 4. பாசிட்டிவில் வந்துருச்சா? ஏன்னா ஒய் பவர் 4, ஒய்க்கு நீங்கள் நெகட்டிவ் வேல்யூ கொடுத்தாலும் பவரில் 4 இருக்கிறதுனால அது பாசிட்டிவாக தான் வரப்போகுது. சரியா? அப்போ 4y பவர் 4ன்றது என்னது? பாசிட்டிவ். அப்போ கிரேட்டர் தென் 0. அப்போ கிரேட்டர் தென் 0னா அந்த கிவன் ஈக்குவேஷன் என்னவா இருக்கும்? ஹைப்பர்போலிக். தட்ஸ் ஆல். இப்போ therefore the given equation is a hyperbolic equation. அதனால அந்த given equation வந்து ஹைப்பர்போலிக் ஈக்குவேஷன். இங்கே இந்த இதை வந்து மைனஸ்னு மாற்றிக்கோங்க. சரியா? அதுக்கடுத்து தேர்ட் ஒன் பாருங்கள். கிளாசிஃபை 1 + x ஹோல் ஸ்கொயர்ட் இன்ட்டு u xx minus 4x u xy plus u yy is equal to x. ஸோ இதுக்கும் அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு given that, write down the equation, given equation as it is, and then the given PDE is in the function u of the form, the general form a dou squared u by dou x squared plus b dou squared u by dou x dou y plus c dou squared u by dou y squared plus f of x y u dou u by dou x dou u by dou y is equal to 0. இதை வந்து சில நேரங்களில் நம்ம p qன்னு கூட ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஏன்னா யூஸ்வலாக நம்ம அந்த பார்ஷியல் டெரிவேட்டிவை ஸ்மால் p dou u by dou x ஸ்மால் pன்னு நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம்ல, இந்த நீங்கள் லக்ராஞ்சஸ் PDEயில் பார்த்துருப்பீங்க. சரியா? அதனால் சில இதில் புக்கில் பார்த்தீங்கன்னா அந்த dou u by dou xக்கு பதிலாக p qன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ இப்போ இங்கே இன் பிளேஸ் ஆஃப் ஏ ஹியர் வி ஹாவ் 1 + x ஹோல் ஸ்கொயர்டு இருக்குது. பிக்கு பதிலாக என்ன இருக்குது? -4 இருக்கா? -4x இருக்குது. சிக்கு பதிலாக 1 இருக்குது. அண்டு c is equal to 1. தென் ஃபைண்ட் b ஸ்கொயர்டு minus 4ac. அப்போ b வந்து -4xனா b ஸ்கொயர்டு என்ன வரும்? 16x ஸ்கொயர்டு வந்துருமா? அப்புறம் -4 இன்ட்டு ஏக்கு பதிலாக 1 + x ஹோல் ஸ்கொயர்டு, சிக்கு பதிலாக 1 போட்டிங்கன்னா அதுதான். இப்போ தட் இஸ் ஈக்குவல் டு 16x ஸ்கொயர்டு -4 இன்ட்டு அந்த 1 + x ஹோல் ஸ்கொயர்டை வந்து a + b ஹோல் ஸ்கொயர்டில் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. இப்போ 1 + x ஸ்கொயர் ப்ளஸ் 2x. ஓகேவா? இப்போ தட் இஸ் ஈக்குவல் டு 16x ஸ்கொயர்டு -4 இன்ட்டு 1 -4 -4 இன்ட்டு x ஸ்கொயர்டு -4x ஸ்கொயர்டு -4 இன்ட்டு 2x -8x. இப்போ 16x ஸ்கொயர்டில் -4x ஸ்கொயர்டு போச்சுன்னா 12x ஸ்கொயர்டா? இப்போ 12x ஸ்கொயர்டு -4 -8x எல்லாத்துலேயுமே என்ன பண்ணலாம்? 4 காமனாக எடுக்கலாமா? இப்போ 4 காமனாக எடுத்துட்டா 3x ஸ்கொயர்டு -2x -1. ஓகேவா? இப்போ இதில் எக்ஸோட வேல்யூவை பொறுத்து தான் நம்ம சொல்ல முடியும். ஓகேவா? அப்போ when x = 1, x = 1ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே என்ன வருது பாருங்கள். எக்ஸுக்கு பதிலாக 1 போடுங்க, அந்த ரிசல்ட்டில் அப்போ 0 வந்துடுது. அப்போ இஃப் when x = 1 b ஸ்கொயர்ட் -4ac is equal to 0. எக்ஸுக்கு 1 போட்டால் அந்த டிஸ்கிரிமினன்ட் 0 ஆயிடுது. அதனால அந்த கிவன் ஈக்குவேஷன் வந்து பேரபோலிக் ஈக்குவேஷன். இப்போ when x = 0, எக்ஸ் வந்து 0வாக இருந்தால் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு -4 வருது. அப்போ நெகட்டிவ். இப்போ எக்ஸு 0ன்னு வந்தால் த கிவன் ஈக்குவேஷன் வந்து எலிப்டிக் ஈக்குவேஷன். ஓகேவா? அதுக்கடுத்து எக்ஸு கிரேட்டர் தென் 1 அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஏன்னா கிரேட்டர் தென் 1 எடுக்கலாம், லெஸ் தென் 1 எடுக்கலாம். ஓகேவா? ஏன்னா ஈக்குவல் டு 1 எடுத்துட்டோம், 0 வந்து எடுத்துட்டோம். அப்போ 1 விட அதிகமான வேல்யூக்கு என்ன வரும்? 1 விட லெஸ்ஸரான வேல்யூக்கு என்ன வரும்? ஏன்னா எக்ஸ் எப்படி வேணாலும் இருக்கலாம்ல. சரியா? அப்போ எக்ஸ் இஸ் எனி ரியல் நம்பர் இங்கே, அவ்வளோதான். அப்போ கிரேட்டர் தென் 1 இருந்தால் என்ன ஆகும்? லெஸ் தென் 1 இருந்தால் என்ன ஆகும்? அப்படின்னா ஏதாவது ஒரு லெஸ்ஸர் வேல்யூ போட்டு பாருங்கள். எக்ஸுக்கு பதிலாக வந்து ஒரு 2, 3, 4, 5 எக்ஸட்ராவில் ஏதாவது ஒரு வேல்யூவை போடுங்க. எக்ஸு லெஸ் தென் 1ன்னா நெகட்டிவ் வேல்யூ ஏதாவது ஒன்று போட்டு பாருங்கள் எக்ஸுக்கு பதிலாக. அப்போ எக்ஸுக்கு பதிலாக நீங்கள் நெகட்டிவ் வேல்யூ போட்டாலும் சரி, சே ஃபார் எக்ஸாம்பிள் இதில் எக்ஸுக்கு பதிலாக -2 போடுங்க. சரியா? என்ன வருதுன்னு பார்க்கலாம் பாருங்கள். 4 இன்ட்டு 3 இன்ட்டு -2 போட்டிங்கன்னா +4 ஆகிடும். 12 ஆகிடுமா? அப்புறம் இங்கே -2 போட்டிங்கன்னா +4 ஆகிடும். அப்போ 12 + 4 16. இப்போ 16 - 1 15. 15 இன்ட்டு 4 60. பாசிட்டிவ் வந்துருச்சா?
எக்ஸுக்கு பதிலாக நெகட்டிவ் வேல்யூ போட்டு பாருங்கள், சாரி +2 போட்டு பாருங்கள். அப்போ +2 போட்டிங்கன்னா என்ன வரும்? இங்கே 3 4s are 12, 12 minus 4, அப்போ 12 minus 4னா 8, அப்போ 8 minus 1 7, 7 into 4 28, அதுவும் பாசிட்டிவ். அப்போ எக்ஸ் வந்து கிரேட்டர் தென் 1 இருந்தாலும் சரி, லெஸ் தென் 1 இருந்தாலும் சரி, நமக்கு இந்த b² - 4ac எப்படி வருது? பாசிட்டிவாக வருது. அப்போ therefore the given equation is hyperbolic. அப்போ இந்த மாதிரி உங்களுக்கு வேரியபிளில் ரிசல்ட் வரும்பொழுது நம்ம என்ன பண்ணணும்னா அதுக்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்து தான் சொல்ல முடியும். ஓகேவா? அது பேரபோலிக்கா, எலிப்டிக்கா, ஹைப்பர்போலிக்கான்னு. அப்போ எக்ஸ் வந்து 0வாக இருந்தால் எலிப்டிக், 1ஆக இருந்தால் பேரபோலிக், லெஸ் தென் 1 கிரேட்டர் தென் 1 இருந்தால் ஹைப்பர்போலிக். அப்போ ஃபார் ஆல் வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ் ஹியர் வி ஹவ் மென்ஷன்டு, here we have classified whether the given equation is parabolic or elliptic or hyperbolic அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். சரியா? Yes. That's all. அடுத்து பார்த்தீங்கன்னா classify x² uxx plus 2xy uxy plus 1 plus y² into uyy minus 2ux equal to 0. அப்போ இந்த மாதிரி நீங்கள் இந்த ஈக்குவேஷனை பார்த்த உடனே நம்ம என்ன பண்ணிடணும்? அந்த ஜென்ரல் ஃபார்ம் நம்ம மைண்டுக்கு வந்துடணும். சரியா? அப்போ ஜென்ரல் ஃபார்ம் என்ன அப்படின்னா a இன்ட்டு uxx ப்ளஸ் b இன்ட்டு uxy ப்ளஸ் c இன்ட்டு uyy. ஓகேவா? அப்புறம் ப்ளஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் கமா பி கமா க்யூ ஈக்குவல் டு 0 அப்படின்னு இருக்கும். தட் இஸ் த ஜென்ரல் ஃபார்ம். அது மைண்டில் வந்துடணும் உங்களுக்கு. அப்போ here it has been given that x² uxx plus 2xy uxy plus 1 plus y² into uyy minus 2ux equal to 0. The given PDE is in the function u of the form. அப்போ அந்த given PDE ஓட general form என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா a dou squared u by dou x squared plus b dou squared u by dou x dou y plus c dou squared u by dou y squared plus f of x comma y comma u comma dou u by dou x comma dou u by dou y is equal to 0. This is the general form and we compare this general form with the given equation. Then what you will get is a is equal to a க்கு பதிலா என்ன இருக்கு பாருங்க, x squared இருக்கா, b க்கு பதிலா 2xy, c க்கு பதிலா 1 plus y squared. So அப்போ now we have to find b² minus 4ac. இப்போ b² minus 4ac கண்டுபிடிக்கணும்னா b வந்து 2xy, அப்போ அதை ஸ்கொயர் பண்ணால் 4x² y² minus 4 into a, ஏனா x², cனா 1 plus y². அப்புறம் அதை மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா -4x² அப்படின்னு கிடச்சிருக்கு. அப்போ எக்ஸுக்கு நீங்கள் என்ன வேல்யூ போட்டாலும் சரி முன்னாடி மைனஸ் இருக்கிறதுனால நெகட்டிவ் தான். ஓகேவா? அப்போ ஃபார் ஆல் வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ் b² minus 4ac லெஸ் தென் 0. ஓகேவா? எக்ஸை நீங்கள் எந்த ரியல் நம்பர் எடுத்துக்கிட்டாலும் லெஸ் தென் 0 தான் வரும். அப்போ நெகட்டிவ் வந்திருக்கு. அப்போ நெகட்டிவ் வந்திருக்கு அப்படின்னா இந்த கிவன் ஈக்குவேஷன் என்ன ஃபார்மு? Elliptic form. அப்போ therefore the given equation is an elliptic equation. இப்போ elliptic formல இருக்கிற ஈக்குவேஷன். ஓகேவா?